ஹலோ மக்களே, வணக்கம். குட் ஈவினிங். திஸ் இஸ் சுரேஷ் ஹியர். இன்றைக்கி இன்னொரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி, வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. இந்த போஸ்டிங் போட்டிருக்கேங்க. 4455 பேங்க் ஆஃபீஸர் வேலை காலியாக இருக்குங்க. 4455. எந்தெந்த பேங்க்லன்னா, சென்ட்ரல் பேங்க்கில் வந்து 2000 வேகன்சி இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து ஒரு 750 சம்திங். தென் கேனரா பேங்க்கில் அரௌண்ட் 700 to 800. அது போக மற்ற நேஷனலைஸ் பேங்க்ஸில் இருக்க எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப ஒரு 4455 பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதில் முதல்ல இருக்கிற பெனிஃபிட்டை சொல்லிட்டேன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிறப்ப அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எங்கே போய் பார்க்கணும், என்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து அரௌண்ட் 50,000 to 60,000, அதாவது 50,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு மந்த்லி சேலரி வரும். அதுபோல் பெர்க்கு சைட்ஸ் அது தனி. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த பேசிக் பே ப்ளஸ் டிஆர்எஸ் அலவன்ஸு, சிட்டி ஜாபில் இருக்கணும் தெரியும். பேசிக் பே, டிஆர்எஸ் அலவன்ஸு, வீட்டு வாடகை, அப்புறம் வாடிக்கோல் சிட்டி அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, சிட்டி காம்பன்சரி அலவன்ஸ், அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் 60,000 to 70,000 வருங்க. அதுக்கப்புறம் பிஎஃப் அதெல்லாம் வந்து தனி. இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் சொல்கிறப்ப இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல், IBPS சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் போர்டு, IBPS.in போய் பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள். CRP, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் இந்த எல்லா பேங்க்குக்குமே ஒரே எக்ஸாம் தாங்க. நான் இது வரைக்கும் முன்னாடி சொன்ன எல்லா பேங்க்குமே ஒரே ஒரு எக்ஸாம் தான். அது வந்து CRP 14 இருக்குதோ, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஒரு 50 பேஜுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னு. அதை ப்ரீஃபாக சொல்லிடுறேன். டீட்டெயிலாக வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, எனி கிராஜுவேட் கேன் அப்ளை. எனி கிராஜுவேட்டுங்கிறப்ப நீங்கள் BA, BSc, BComனாலும் சரி, என்ஜினியரிங் கிராஜுவேட்னாலும் சரி, MA, MScனாலும் வேலை தேடும் எந்த ஒரு இளைஞர்களும் இளைஞிகளும், அது பெண்பால் நினைக்கிறேன், அது இப்போ யூசேஜில் வந்துடுது. ஸோ எந்த ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் அப்ளை ஹூ வாண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் எனி ஜாப். கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்கணும். ஆன்லைனில் போய் பாருங்கள். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 30 வயசுங்க. காமன் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஆஸ் யூஷுவல் OBCக்கு கன்செஷன் இருக்குது, ஷெட்யூல் காஸ்ட்க்கு கன்செஷன் இருக்குது. அது OBCக்கு வந்து 3 வருஷம், ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 5 வருஷம் வரைக்கும் கன்செஷன், 33, 35 வரைக்கும். அதுபோல் ஃபிசிக்கலி வாடிக்கோல் உடல் ஊனமற்றவர்களுக்கு வந்து 10 வருஷம் கன்செஷன் இருக்குது. அது 40 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது சொல்லுங்கள், இந்த மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க, இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. 40 வயசுகளுக்கு ஒரு 50,000-60,000 சேஃப் ஜாப் கிடைக்கும். அதுபோல் நல்ல நம்ம தெரிஞ்ச பேங்க்கில் இது ஒரு சில பேர் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்து நிறைய பேர் வெறுப்பில் இருப்பாங்க. பேங்கிங் ஜாப்பே வேணாம்னா, இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சேஃப் ஜாப்பு. அந்த ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் யூ கேன் நாட் சே நோ, பட் இட்ஸ் அ சேஃப் ஜாப் அண்ட் குட் பேயிங் ஜாப் அண்ட் ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் பேங்க் ஆஃபீஸருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே முந்தையே சொல்லியிருக்கேன், இப்போ வந்து எல்லாருமே ஐடி ஃபீல்டும் போகிறீங்க. நத்திங் ராங் இன் இட். ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஐடி. பட் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ஒரு ரிசெஷன் மாதிரி போயிட்டு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. 4 நாளைக்கு முந்தி ஒரு இப்போ ஃபேமஸ் கம்பெனி காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன், CTS, அவங்க வந்து 2.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதான் மாதத்துக்கு 20,000 ரூபா கொடுத்து ப்ரோக்ராமரை கூப்பிட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளத்தில் நீங்கள் ஐடி இன்ஜினியராக போய் ஜாயின் பண்ணி ஜாப் வில் ஆல்சோ டைட். அது அந்த டாபிக் நம்ம தனியாக பேசலாம். ஏன்னா அதில் வந்து லோயர் லெவலில் வந்து என்ட்ரி லெவலில் வந்து அது கம்மியாக இருக்குது. டாப் லெவலில் இன்ஃபேக்ட் அதே ICTSல வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஸ் ட்ராயிங் த ஹையஸ்ட் பே இன் இந்தியா, 186 crores ஆட்ராப்பனர். ஸோ லோயர் லெவல்லேருந்து நீ மேலே வரக்குள்ள யூ வில் பி ஸ்குவீஸ், கரும மாதிரி பொழிஞ்சிடுவாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்ம இந்த ஜாபை பற்றி பேசலாம். அதுபோல் நிறைய பேர் இன்னொரு பாயிண்ட் ஒய் ஐம் புட்டிங் இட்ஸ் அவேர்னஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலும் ஜென்ரலாக கம்மியாக இருக்குது. பேங்க் ஜாப் தெரியுது, பட் ஆஃபீஸருக்கு வந்து நம்மளால முடியாதப்பாங்கிற ஒரு ஃப்ரீ இருக்குது, தேவையே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் TNPSCக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை வந்து கம்பேர் பண்ணாதே நமக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். TNPSCயில் வந்து Group 4க்கு அரௌண்ட் 13,000 14,000 சம்திங் ஜாப், 13,000 14,000 ஜாப் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு வந்து தமிழ்நாடு TNPSCங்கிறப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து 14-15 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாப்புக்கு 100 பேர், அதாவது 14-15 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை தேடுறாங்க.
அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்களே தவிர நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களில். எல்லா கேட்டகரிலையும் நான் சொல்கிறேன். அதாவது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே நம்ம வந்து என்னமோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியவும் வரலாம். வி ஹேவ் அவர் ரைட் டு அப்ளை ஃபார் த ஜாப்ஸ். இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவில் வந்து நம்ம ஊரில் வந்து பேங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம பசங்க கம்மியாச்சும் அப்ளை பண்ணுறாங்க. அதனால இது ஒரு அவேர்னஸாக போடுறீங்க. இதுக்கு இது வந்து ஆக்சுவலி க்ளோசிங் டேட் வந்து 21 ஆகஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம போடுறீங்க வந்து 17 ஆகஸ்ட்டு. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நினைக்கிறேன். 17, 18, 19, 20, 20 புதன்கிழமைக்கு உங்களுக்கு முடியுது. நீ சனிக்கிழமை 17. இன்னும் கடைசி நாளைக்கு வந்து உங்களுக்கு சைட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இன்றைக்கே வேலை தேடும் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை பேரண்ட்ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ணாலும் இந்த காலத்தில் பசங்களுக்கு பிடிக்காது. அப்ளை பண்ண சொல்லுங்கள். நான் இதில் பெனிஃபிட் சொல்லி இதில் இன்னொரு பாயிண்ட் இதே இடத்துல நான் ஆட் பண்ணிடுறேன். நான் பெங்களூரில் ஐ ஹேப்பன் டு மீட் ஒரு பேங்க் ஆஃபீஸர், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்க தெரிய வந்தது. அந்த பொண்ணு வந்து ஏர்லியர் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. விப்ரோவில் 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு பேங்க் ஜாபுக்கு ஜாயின் ஆயிருக்க ஆஃபீஸர். இதெல்லாம் இப்போ சொல்கிற பேங்க் ப்ரொபேஷனர் ஆஃபீஸரில் என்னென்னு கேட்குறப்ப அங்கே வந்து 12 லட்ச ரூபா சேலரி. இட்ஸ் அ ஃபேக்ட். 12 லட்ச ரூபா சேலரி விட்டுவிட்டு இங்கே வந்து 6-7 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குங்க பொண்ணு. ரீசன் பீங்க அதை கேட்டோடனே தெரிஞ்சது என்னமோ உங்கள் அம்மா அப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து பேங்க்கில் இருந்தாங்களா? ஆமாம், பேரண்ட்ஸ் வேர் பேங்க் ஆஃபீஸர்ஸ். அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பெனிஃபிட். இன்ஃபேக்ட் ஐம் ஆல்சோ எக்ஸ் பேங்க் ஆஃபீஸர். ஸோ ஐ ஹவ் டு கிளாரிஃபை தட். ஐம் எக்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர், மேனேஜர், சீஃப் மேனேஜர் வரைக்கும் வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கும் தெரியும். உள்ள நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியும். அப்ளை பண்ணுங்கள், பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஒன்லி 175 ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்புக்கு, 850 rupees ஃபார் ஓபிசிஸ் அண்ட் அதர் ஜென்ரல் கேட்டகரிஸு. எக்கனாமிக்கலி வீக்கன் செக்ஷனுக்கு இருக்குது. எல்லாமே அந்த இதில் நான் சொன்னால் IBPS.in சைட்டில் போய் பாருங்கள். இன்றைக்கே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூன்னு 3 எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிமினரி இப்போ வந்து செப்டம்பர், அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது அக்டோபர்லேயே அந்த ரிசல்ட் வந்து நவம்பர், டிசம்பரில் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரியில் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல், மேலே யூ கேன் ஜாயின் த ஜாப். நிறைய பேர் இப்போ வந்து கிடைக்கிற ஜாப் இப்போ ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது இப்போ பெருசாக செலவில்லைங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுவேன். ப்ரிலிமினரிலாம் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இருக்குது, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இருக்குது, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. நம்ம யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தெரியும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் தான். டெஸ்ட் ஆஃப் நம்ம ஐடி கம்பெனிலையும் அவங்க கேட்குறது தான். அதே தான். அதை விட இங்கே ஈஸியாக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் 2ல் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவர் கேட்டுருக்க சொன்னார், அதை விட பேங்க் ஆஃபீஸர் ஜாப்பில் வந்து கம்மியாக தாங்க வாட் யூ கால் போர்ஷன்ஸ் வில் பி த அதான் மெயின் எக்ஸாம். நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அதெல்லாம் வரும். அதுக்கு ஸோ இது வந்து நீங்கள் மொதல் தடையும் கிடச்சிருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம் கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து இப்போ எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, இல்லை புக்ஸ் இருக்குது. அடுத்து என்னென்ன பண்ணலான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெனிஃபிட்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ உங்களுக்கு மாதத்துக்கு அரௌண்ட் 70,000-80,000 குறையாமல் கிடைக்கும். அதுக்காக அப்ளை பண்ணுங்கள். இது பேங்க் ஜாப் இஸ் குட் தான். அதாவது இல்லை கம்ஃபர்டபுள் ஜாப். அது ரிஸ்க்குங்கிறது கிடையாது. ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஐடி ஃபீல்டில் இருக்கிறப்ப நம்ம இது வந்து அந்த மாதிரி இருக்காது. பட் இதில் போயிட்டாலும் நீ வேறு பேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். மை சஜஷன் இஸ் ஆல்வேஸ் பீயிங் எக்ஸ் பப்ளிக் செக்டர் மேனேஜர், பப்ளிக் செக்டரில் இறங்கப்பான்னு சொல்லி. ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆல்சோ நாட் ஸோ குட் நவடேஸ். அதுலேயும் வந்து லோயர் லெவல்ஸ் வந்து பயங்கர ஸ்குவீசிங் இருக்குது. காம்படிஷன், வெரி டார்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டார்கெட் இருக்கும். பட் இட் ஒன்ட் பி ஸோ பேட் ஆஸ் அ ப்ரைவேட் செக்டர் எனிதிங் லைக் தட். ஸோ ஐ திங்க் ஐ கவர்டு எவ்ரிதிங் வாட் ஐ வாண்டட் டு சே. இருக்கிற பெனிஃபிட்டை சொல்லிட்டேன். எந்த டிகிரி, என்ன ஏஜ் சொல்லிட்டேன். எக்ஸாம் சென்டர் சொல்லலைங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தமிழ்நாட்டிலே மாத்திரம் ப்ரிலிமினரியில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 10-15 சென்டர் இருக்குது. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நிறைய சென்டர் இருக்குது. நீங்கள் ப்ரிலிமினரிஸே அங்கேயே கொடுக்கலாம். மெயின் எக்ஸாம்லேயே வந்து சர்ப்ரைஸில் 6-7 சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் அண்ட் விருதுநகர் சர்ப்ரைசிங் டைப் பிலாங் தட். அதனால் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ 6-7 சென்டர்ஸ் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இங்கேயே கொடுத்துக்கலாம் நீங்கள். இன்ஃபேக்ட் நாங்களும் அந்த காலத்தில் கொடுக்குறப்ப வி ஹேட் டு கோ அவுட் ஆஃப் தி மெயின் சிட்டிஸ்லாம் இருந்தது. அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது இப்போ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆக்சுவலி. பட் இந்த நெக்ஸ்ட் 3 days நீ அப்ளை பண்ணி. இன்னைக்கு 17, 18, 19, 20, 21 லாஸ்ட் டேட்டு. டுடே இட் செல்ஃப் நீங்கள் உங்கள் குரூப் மோர் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மெசேஜை. யாராவது ஒருத்தர் உங்களால் வேலை கிடைச்சாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தினால யாரோ தெரியாமல் அப்ளை பண்ண குவாலிஃபைடு, அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு வேலை வாய்ப்பு சான்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸை பற்றி பேசலாங்க. இதை பற்றி வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி. நன்றி.